ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு மாம்பழம் தோட்டம் இருக்கு. அதுல ஏகப்பட்ட ரொம்ப ருசியான ஜூசி மாம்பழங்கள் இருக்கு. அண்ட் உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கு, நீங்க அதுல இருந்து அன்லிமிட்டட் மாம்பழங்கள் பறிச்சுக்கலாம். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு மாம்பழத்தை பறிச்சுட்டு அண்ட் அதை சாப்பிடுறீங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு மாம்பழத்தை பறிச்சு அதையும் சாப்பிடுறீங்க. இதே மாதிரி கொஞ்சம் மாம்பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட மனசும் வயிறும் நிரம்பிடுது. அப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போலான்னு. சோ இதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் மாம்பழங்கள் பறிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீழே இருக்கிற எல்லா மாம்பழங்களும் தீர்ந்து போயிருது. இந்த டைம் உங்ககிட்ட ஏகப்பட்ட மாம்பழங்கள் சேர்ந்துருச்சு. அண்ட் நீங்க யோசிக்கிறீங்க, மரத்துக்கு மேல யார் ஏறுவாங்க, யார் இவ்வளவு கஷ்டப்படுறது. அண்ட் நீங்க அங்க இருந்து போயிடுறீங்க. அப்புறம் ஒரு ஸ்மார்ட் நபர் வராரு அண்ட் உங்ககிட்ட சொல்றாரு, சார் இந்த மாதிரி தெரிய வந்துச்சு, உங்களுக்கு அந்த மாம்பழ தோட்டத்துல இருந்து அன்லிமிட்டட் மாம்பழங்கள் பறிக்கிறதுக்கான பர்மிஷன் இருக்குன்னு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கான சஃபிஷியன்ட் மாம்பழம் நீங்க ஏற்கனவே பறிச்சிட்டீங்க. அண்ட் எனக்கு தெரியும் உங்களுக்கு இதை விட இன்னும் அதிகமா அவசியமா இருக்காது. ஆனா எனக்காக நீங்க அந்த மாம்பழ தோட்டத்துல இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் பறிச்சிட்டீங்கன்னா, அப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிலோ மாம்பழத்துக்கு பதிலா 10 ரூபாய் தருவேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்குது அண்ட் நீங்க அந்த நபர் சொன்ன விஷயத்தை ஒத்துக்கிறீங்க. அண்ட் எந்த மரத்துல நீங்க முன்னாடி ஏறதுக்கு தங்கிட்டு இருந்தீங்களோ, இப்ப அது மேல சந்தோஷமா ஏறி மாம்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க எல்லா மாம்பழத்தையும் பறிச்சுட்டு அந்த நபருக்கு கொடுத்துறீங்க. அண்ட் அதுக்கு பதிலா அந்த நபர் உங்களுக்கு 1 கிலோ மாம்பழத்துக்கு பதிலா 10 ரூபாய் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் ஒரு வண்டிக்காரன் கிட்ட காசை கொடுத்து அந்த எல்லா மாம்பழத்தையும் சந்தைக்கு எடுத்துன்னு போயிடுறாரு. சந்தையில அவர் அதே மாம்பழங்களை 30 ரூபாய் கிலோ விலையில வித்துறாரு. அண்ட் எந்த ஒரு உழைப்பும் போடாமலே 1 கிலோ மாம்பழத்து மீது 20 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சிடறாரு. இப்போ உங்களுக்கு தோணலாம், யார் தான் இவ்வளவு முட்டாளா இருப்பாங்க, இவ்வளவு சின்ன விஷயம் யாருக்கு தான் தெரியாது. மாம்பழங்களை நீங்களே பறிச்சு நீங்களே சந்தையில வித்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப ஏன் நம்ம வேற ஒருத்தருக்கு இந்த கண்ட்ரோல கொடுக்கணும்? வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஆக வேண்டியது பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. பிகாஸ் அப்படி நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்தை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, அப்போ நீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற வேலை அதை நீங்க செஞ்சுன்னு இருக்க மாட்டீங்க. நீங்க வேற ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் கீழே வேலை செய்யாம உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்காக லாபத்தை ஈட்டின்னு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி நடக்குதா? இல்ல. வெல், நீங்க மட்டும் கிடையாது, மோஸ்டா அதிகபட்சமான ஆட்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கு. வாழ்க்கையை வாழறதுக்கு இதுதான் ஒரு முறைன்னு. மற்றவங்களுக்காக வேலை செய்யுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இல்லனா என்ன ஆகும்னு தெரியாது. அண்ட் நீங்களும் ஒவ்வொரு மாசமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பார்த்துட்டு பழகிட்டீங்க. அண்ட் கம்பெனிஸா விரும்புறது இதுதான். நீங்க எப்பவுமே சுயமா யோசிக்க கூடாது. உங்களை வேணும்னே இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்குள்ள சிக்க வைக்கிறாங்க. சோ இதுக்காகவே ஒரு கிரேட் பர்சன் வந்து சொல்லியிருந்தாரு, வேற ஒருத்தரோடைய ஒரு பெரிய வேலைக்காரனா இருக்கிறத விட பெட்டர் நீங்க உங்களுடைய ஒரு சின்ன முதலாளி ஆயிடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுனா அண்ட் உங்களால இந்த ட்ராப் என்னன்றத பார்க்க முடியுதுன்னா, அப்ப உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. அண்ட் வீடியோவை கவனமா பாருங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க நிறைய கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் கான்பிடென்ட்லி நீங்களே உங்க பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. அண்ட் வருஷத்துக்கு 1 கோடி, ஏன் அதை விட அதிகமாவே சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல சொல்ற வார்த்தைகள் அப்படியே எங்கிருந்தோ எடுக்கப்படல. பதிலா இது எந்த மாதிரியான ஒரு பர்சனால சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவர் 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் $7 மில்லியன் உள்ள கம்பெனிஸை உருவாக்கி இருக்காரு. அண்ட் இதை விட பிரமாதமான விஷயம் என்னன்னா, இந்த 7 பிசினஸ் இவர் ஒரே வருஷத்திலேயே உருவாக்கி நிறுத்திருக்காரு. இதுல 3 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா $10 மில்லியன் விட அதிகமான ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்துக்குவோம் இந்த கிரேட் பர்சன் கிட்ட இருந்து. இவருடைய பேர் டேனியல் பிரிஸ்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நபரை பத்தி உங்களோட மனசுல என்ன தோணுது? ஒரே வருஷத்திலேயே $7 மில்லியன் கம்பெனிஸை உருவாக்கி இருக்காரு. இதுதானே உங்களுக்கு அந்த நபர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருப்பாருன்னு தோணும். இவருக்கு கோடிங், வெப் டிசைனிங் மாதிரி பெரிய பெரிய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், டேனியல் ஒரு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சிறப்பான விஷயமும் தெரியாதா, என்கிட்ட டெக்னாலஜிக்கு ரிலேட்டடா எந்த ஒரு ஃபேன்சி ஸ்கில்லும் இல்ல, வெறும் ஒரு சிம்பிளான ஃப்ரேம்வொர்க் தான் இருக்கு. இதோட உதவினால நான் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கம்பெனிஸை உருவாக்கி இருக்கேன். ஆக்சுவலா டேனியல் வந்து ஒரு ஆத்தர். இவர் ஆரம்பத்துல இருந்தே ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சுன்னு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி புக்ஸ் படிச்சு இவருக்கு பிசினஸ் ரிலேட்டடான நாலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதனாலேயே அப்புறம் அவர் ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் உருவாக்குனாரு. அதோட பேர் அவர் என்ன சொல்றாருன்னா, கேஆஸ் ஃப்ரேம்வொர்க். அவர் சொல்றாரு, இதே ஃப்ரேம்வொர்க்னால தான் இன்னைக்கு வருஷத்துல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறாராம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இத படிச்சு ரிசர்ச் பண்ணப்போ கேஆஸ் ஃப்ரேம்வொர்க்க பத்தி ஆத்தர் ரொம்பவே அட்வான்ஸ் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. இது ஒரு சாதாரண நபர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரேடியா சிம்பிளா புரிய வைப்ப, ஒரு சாதாரண பாஷையில ஒரு 12 வயசு குழந்தை கூட சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த எஃபர்ட்டுக்கு சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சோ வாங்க இந்த கேஎஸ் மெத்தட் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் மாண்டியோட உதவியுடன். மாண்டி ஒரு ஒபீஸான பையனா இருந்தாரு. அவருடைய சாப்பிடுற விதம் ரொம்பவே அன்ஹெல்தியா இருந்துச்சு. இந்த காரணத்தால அவரோட வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு. அவருடைய இந்த தொப்பைய பார்த்துட்டு எல்லாருமே அவரை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. மாண்டி காலேஜ் கேண்டீன்ல உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவர் காலேஜ்ல இருந்து சில பசங்க வந்து அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாண்டி இந்த புள்ளி பண்றவங்களை பார்த்துட்டு கேள்வி கேட்டதும் அப்ப அந்த பசங்க இந்த மாண்டி ரொம்ப அடிச்சிட்டாங்க. அடி எந்த அளவுக்கு பலனா அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வர
ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மாண்டி ரொம்ப பயந்து வாழ ஆரம்பிச்சாரு. அவர் வீட்லயும் இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லல. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பேரண்ட்ஸ் அவர் காலேஜை விட்டு நிறுத்திடுவாங்க. ஆனா மாண்டி படிப்பை விடக்கூடாதுன்னு நினைச்சாரு. இப்ப மாண்டி கிட்ட வெறும் ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, இந்த புள்ளி அவர் சகிச்சு கொண்டே இருக்கணும், இல்ல அவரையே மாத்திக்கணும். அவருடைய இந்த மோசமான உணவு பழக்கத்தை மாத்திக்கணும் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். இதனால அவரோட வெயிட்டையும் குறைக்கலாம், கூடவே அவரோட ஸ்ட்ரென்த்தையும் அதிகரிக்கலாம். மாண்டியோ ரெண்டாவது வழியை சூஸ் பண்ணாரு. அவர் ஹெல்தி டயட் எடுக்க ஆரம்பிச்சாரு அண்ட் வாரத்துல 5 to 6 நாட்கள் தொடர்ந்து ஜிம்முக்கும் போக ஆரம்பிச்சாரு. இதனால ஒரே வருஷத்துல மாண்டி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. இதனால வெறும் அவர் பாடி மட்டும் ஃபிட் ஆகல, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. முன்னாடி எந்த பசங்களா அவரை பார்த்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்களோ, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அதே பசங்க அவர் சக்சஸை பார்த்துட்டு வயிறு எறிறாங்க. ஆனா மாண்டி இதோட நிறுத்தல. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த பிரச்சனை, அதாவது உடம்பு இவ்வளவு குண்டா இருந்தது, யாருக்கு தெரியும் இதே பிரச்சனை நம்ம நாட்டுல இன்னும் எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி நாட்களுக்கு உதவ முடிஞ்சா அப்ப இது எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் இது மூலமா நான் ஒரு பிசினஸ் ரெடி பண்ண முடியும். அட் திஸ் பாயிண்ட் மாண்டிக்கு அவருடைய விஷன் அண்ட் மிஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாண்டி பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் எந்த மாதிரியான ஒரு ஐடியா தேடிட்டு இருந்தாருன்னா, இதனால மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும் அண்ட் கூடவே ஒரு பிசினஸ் உருவாக்க முடியும். அவர் 10 ஐடியாஸ் ஒரு போர்டுல எழுதினாரு. ஆனா அதுல அதிகபட்சமா தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் ஒரு ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இந்த ஐடியா பாத்தீங்கன்னா மாண்டி இத பத்தி ரொம்ப பேஷனேட்டாவா இருந்தாரு அண்ட் இதுக்கு கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க அண்ட் கூடவே இந்த ஐடியானால காசு சம்பாதிக்க முடியும். இந்த ஐடியா வந்து என்னன்னா பர்சனலைஸ்ட் கோச்சிங். மாண்டிக்கு தோணுச்சு, அவருடைய இந்த ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்குல்ல, இத அவர் அப்படி மத்தவங்க கூட ஷேர் பண்ணார்னா இதனால மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் அவரால இத லெவரேஜ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி அவர் கேஓஸோட சி, அதாவது கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப வருது கேஓஸோட செகண்ட் லெட்டர் ஏ. அதுக்கு அர்த்தம் வந்து ஆடியன்ஸ். இங்க பாருங்க, இப்போதைக்கு மாண்டிக்கு இது தெரிஞ்சிருச்சு, அவர் வந்து பர்சனலைஸ் கோச்சிங் தர போறாருன்னு. ஆனா யாருக்கு கொடுக்கிறது, இந்த மாதிரி யாருக்கு தேவையோ அவங்கள எங்க இருந்து கூட்டிட்டு வரது அண்ட் எப்படி கூட்டிட்டு வரது, இத ஃபைண்ட் பண்றது ரொம்பவே அவசியம். இங்க பாருங்க, ஐடியாஸ் வந்து எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். ஐ அம் ஷூர் உங்களோட மைண்ட்லயும் எதனா ஒரு ஐடியா போயிட்டு இருக்கும். பட் இப்போ நீங்க அந்த ஜாபை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க அந்த ஐடியாவை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. அண்ட் மேக்ஸிமம் ஆட்கள் இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஒன்னு, அவங்களோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே விட்டுருவாங்க, இல்லனா தப்பான முறையில பண்ணிடுவாங்க. இந்த காரணத்தினால அவங்க திரும்பவும் ஃபெயில் ஆயிடுவாங்க. சோ ஒரு ரைட் டைம்ல ஒரு ரைட் ஆடியன்ஸ்க்கு எதிர்க்க இருக்கிறது தான் வெற்றிக்கான வழியே, அதாவது கீ டு சக்சஸ். சோ ஆடியன்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு மாண்டி சோஷியல் மீடியா மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவருக்கு அக்கம் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவுட் ஆஃப் ஷேப்ல இருக்காங்க. மக்களுக்கு அவங்க அன்ஃபிட்டா இல்லாம இருக்காங்கன்றது தெரியாம இல்ல, அவங்களோட பாடி அவுட் ஆஃப் ஷேப்ல போகிறது தெரியாம இல்ல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அவங்களுக்குள்ள இனஃப் மோட்டிவேஷன், அதாவது சொல்ல போனா இன்ஸ்பிரேஷன் இல்ல அவங்களே மாத்திக்கிறதுக்கு. சோ இதுக்காகவே மாண்டி முதல்ல மக்களை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவங்களுடைய பொட்டன்ஷியல் ஆடியன்ஸை. அண்ட் ஆடியன்ஸை சேர்க்கிறதுக்கு சோஷியல் மீடியாவோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னவா தான் இருக்கும். சோ அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ஃபிட்னஸ்க்கான வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால மக்கள் அவருடைய பிசிக் அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆடியன்ஸ் வளர ஆரம்பிச்சது, அவரை ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அவருடைய அட்வைஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, ஒரு லாயல் ஆடியன்ஸை உருவாக்குறது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. நிஜமா ரொம்ப கஷ்டம் இது. சொல்ல போனா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இந்த வேலை தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா. இதனால தான் நீங்களே பார்த்திருப்பீங்க பிரான்ச் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றத. பட் ஒன்ஸ் நீங்க ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுல சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு மேஜர் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் மாண்டி ரொம்ப முயற்சியுடன் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு டீசன்டான ஆடியன்ஸை உருவாக்கிடுறாரு. இப்ப டாஸ்க் வந்து இந்த ஆடியன்ஸை இவருடைய கஸ்டமரா மாத்தணும். சோ இதுக்காக மாண்டி கேஓஸோட தேர்ட் லெட்டர் ஓவர் யூஸ் பண்றாரு. இதுக்கு அர்த்தம் வந்து ஆஃபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க பாருங்க, 2 ஃபுட் அவுட்லெட்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே ஃபுட் அவுட்லெட் நம்பர் 1 அண்ட் ஃபுட் அவுட்லெட் நம்பர் 2. சோ ஃபுட் அவுட்லெட் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க அண்ட் ஹைஜீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இவங்க எப்பவுமே எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவே அவுட்லெட் நம்பர் 2ல டீசன்டான டேஸ்ட்ல சாப்பாடு சமைக்கப்படுது. நம்பர் 1 விட கொஞ்சம் கம்மி டேஸ்ட் தான், ஆனா டீசென்ட்டா இருக்கும் அண்ட் ஹைஜீனும் ஆவரேஜா இருக்கும். ஆனா அவங்க டைம் டு டைம் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. லைக் பாத்தீங்கன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீ மாதிரியான ஆஃபர், இல்லனா ஃபேமிலிக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எக்ஸெட்ரா. சோ சொல்லுங்க, இதுல எந்த அவுட்லெட்ல அதிகமான ஆட்கள் வருவாங்க? கண்டிப்பா அவுட்லெட் 2ல தான் அதிகமான ஆட்கள் வருவாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அப்படி நமக்கு காய்கறி கூட கருவேப்பிலை ஃப்ரீயா கிடைக்கலனா அப்ப நம்ம அவங்க கிட்ட காய்கறியா வாங்க மாட்டோம். அண்ட் வேற இந்தியா மட்டும் இல்ல, எந்த நாடா இருந்தாலும் சரி ஆஃபர்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். பிக் பில்லியன் டே சேலோ இல்ல பிளாக் ஃப்ரைடே சேலோ, இந்த மாதிரியான சேல்ஸ் பிராண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் விக்கிறாங்க. சோ இதுக்காக தான் சேல்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு ஆஃபர்ஸ் ரொம்ப முக்கியம். மாண்டியோ இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாரு அவரோட ஆடியன்ஸை கஸ்டமர்ஸா மாத்துறதுக்கு. இதுக்காக முதல்ல அவர் சில வீடியோஸ் உருவாக்குனாரு. இதுல அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க என்னோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ல ஃப்ரீயா என்ரோல் பண்ணிக்கலாம்னு. பிறகு மக்கள் அதுல ஃப்ரீயா என்ரோல் பண்ணதுமே அப்புறம் இவங்கள அவரோட மெயின் ப்ராடக்ட்டை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா
பர்சனலைஸ்ட் ஃபிட்னஸ் கோச்சிங். அதாவது இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு பிரகாரம் கிராஃப்ட் செய்யப்பட்ட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். அண்ட் அவர் இதுக்கு பதிலா சார்ஜஸ் வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மக்கள் இவருடைய ஃப்ரீ ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ல இம்ப்ரெஸ் ஆனதுனால அப்ப மக்கள் இவருடைய கஸ்டமர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அட் திஸ் பாயிண்ட் ரொம்பவே ஹை ஆயிடுச்சு. பட் ட்ரஸ்ட் மீ, இதோடவே எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடாது. சேல்ஸை க்ளோஸும் பண்ணணும், இல்லனா மக்கள் ஃப்ரீ மாடலை பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு புது ஷாப் ஓபன் பண்ணாங்கன்னா ஷாப் ஓனர்ஸ் முதல் நாள்ல சில விஷயங்களை ஃப்ரீயா கொடுப்பாங்க. அண்ட் மக்களும் ஃப்ரீபீஸ் வாங்குறதுக்கு கூட்டம் சேர்ந்துருவாங்க. ஆனா இந்த ஆஃபர் முடிஞ்சதுமே பிறகு கடையில பாத்தீங்கன்னா ஈமைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏன் ஆகுதுன்னா, ஏன்னா ஃப்ரீபீஸ் நோக்கி மக்கள் அட்ராக்ட் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா அவங்க பாக்கெட்ல இருந்து காசை எடுக்க வைக்கிறது கஷ்டம். அண்ட் இந்தியா மாதிரியான மார்க்கெட்ல இந்த வேலை இன்னும் கடினமாயிருது. சோ இதுக்காகவே நீங்க கேஎஸோட 4th லெட்டர் சேல்ஸ் பத்தி கத்துக்கணும். என்ன சொல்லப்படுதுன்னா, சேல்ஸ் உலகத்துல இருக்கிற ஸ்கில்ஸ்லயே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்கில்லா. இதுல ஒருத்தர் எக்ஸ்பர்டீஸ் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு தோல்வியே கிடையாதான். சோ பார்க்கலாம் மாண்டி எப்படி மக்களை சேல்ஸ் நோக்கி இழுத்தாருன்னு. அவர் 3 விஷயம் சேல்ஸ் பிட்ச் பண்ற சமயத்துல உபயோகிச்சாரு. நம்பர் 1 லாஜிக், நம்பர் 2 எமோஷன்ஸ் அண்ட் நம்பர் 3 அர்ஜென்சி. அவர் முதல்ல மக்கள் கிட்ட சொன்னாரு, அப்படி நீங்க உங்களுடைய அன்ஹெல்தி ஃபுட்டை ஹெல்தி ஃபுட்டால ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் டெய்லி என்னோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்க்கு பிரகாரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய ஹார்ட் டிசீஸ் சான்சஸை 21% வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பிட்ச்ல ஒரு லாஜிக் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மாண்டி அவரோட ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படி நீங்க என்னோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் வாங்குனீங்கன்னா அண்ட் உங்களோட பாடி ஃபிட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அப்ப பார்க்க நீங்க ஒரு லீன் மிஷின் மாதிரி இருப்பீங்க. அண்ட் இதனால நீங்க ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. பெண்கள் உங்க மேல ஆசைப்படுவாங்க. அண்ட் சேம் விஷயம் பெண்களுக்கும். பசங்க லட்டு மாதிரி உங்க பின்னாடி சுத்துவாங்க. அவருடைய இந்த ஸ்பீச்ல எமோஷன்ஸ் மறைஞ்சிருக்கு. அவர் மக்களை சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. தென் லாஸ்ட்லி அவர் ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்றாரு. இத சொல்லி, இங்க பாருங்க, என்கிட்ட லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னால எல்லாரும் கோச் பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்ரோல் பண்ணிடுங்க. இது ஒன் டைம் ஆஃபர். உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் திரும்ப கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி மாண்டி சேல்ஸை க்ளோஸ் பண்றாரு. இப்ப மாண்டி அவர் ப்ரோக்ராமோட பிரைஸ் 1000 ரூபீஸ் வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கலாம். சோ அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10,000 கஸ்டமர்ஸ்க்கு இந்த சேம் பிளான் விற்க வேண்டியதா இருக்கும். வெல், இது பாத்தீங்கன்னா அபத்தமான நம்பர் ஒன்னும் இல்ல. ஒன்னும் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நம்பர் 1 வருஷத்துல மாண்டி ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஆனா உழைப்பும் டெடிகேஷனும் கண்டிப்பா தேவை இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டேனியல் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த கேஎஸ் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி உங்களுடைய புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த 9 to 5 சாதாரண லைஃப்ல இருந்து விடை பெறலாம். நவ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஓஎஸ் ஃப்ரேம்வொர்க்கை உங்களுக்காக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். கேஓஎஸ் ஃப்ரேம்வொர்க் யாருக்குன்னா, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் ஓனரா இருக்காங்களோ இல்ல புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சிக்கு அர்த்தம் வந்து கான்செப்ட். இதுல உங்களுடைய பேஷன், உங்களுடைய விஷன் அண்ட் உங்க மிஷன் வரும். தென் செகண்ட் லெட்டர் வந்து ஏ, அதாவது ஆடியன்ஸ். இதுல நீங்க உங்க பிசினஸ்க்காக ரைட் ஆடியன்ஸை நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். தேர்ட் லெட்டர் வந்து ஓ, தட் இஸ் ஆஃபர். ஆஃபர்ஸ் உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது சேல்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டெக்னிக். தென் ஃபைனலி கேஎஸோட 4வது லெட்டர் வந்து which is yes. yes அர்த்தம் வந்து சேல்ஸ். சேல்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க ஹியூமன் பிஹேவியரை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க ஒரு வாட்டி ஹியூமன்ஸோட நடத்தையை சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப உங்களால சேல்ஸையும் ஈஸியா க்ளோஸ் பண்ணிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுனா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.